வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரிஸ். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்றத இங்க குடுத்திருக்க சென்டென்சஸ பார்த்தாலே தெரியும். சாதாரணமா நம்ம பேசுறப்போ என்னவானாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி, என்ன ஆனாலும் பரவால்ல. இந்த மாதிரி சொல்றதுக்கான ஒரு ஃப்ரேஸ் நம்ம கத்துக்க போறோம். அதே மாதிரி நீ என்ன சொன்னாலும் சரி, நீ என்ன நெனச்சாலும் சரி, நான் இத செஞ்சே ஆவேன். இப்படி நம்ம சொல்லுவோம் இல்லையா? இதுல ஆட் மேன் அவுட் மாதிரி எக்காரணத்தை கொண்டும் அப்படின்னு ஒரு ஃப்ரேஸ கூட குடுத்திருக்கோம். இப்போ நம்ம இப்படி சொல்லுவோம். என்ன நடந்தாலும் சரி, நான் உனக்கு பணம் குடுக்க மாட்டேன். என்ன ஆனாலும் சரி, நான் உனக்கு பணம் குடுக்க மாட்டேன். இதுக்கும், எக்காரணத்த கொண்டு நான் உனக்கு பணம் குடுக்க மாட்டேன். 2க்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கா? ஒண்ணும் இல்ல, இல்லையா? ஸோ, இதுக்கும் நாம ஒரே ஃப்ரேஸ தான் யூஸ் பண்ண போறோம். எக்காரணத்தை கொண்டும் அப்படின்றத அப்படியே லிட்ரல் டிரான்ஸ்லேஷன் பண்ணி, ஃபார் எனி ரீசன்ற ஒரு ஃப்ரேஸ சொல்லுவாங்க. பட் அத விடவும், நாம இன்னைக்கு பார்க்க போற ஃப்ரேஸ் தான் எல்லாத்துக்குமே சூட்டபிளா இருக்கும். அது நோ மேட்டர் வாட். ஸோ, ரொம்ப காமன் ஸ்போக்கன்ல ரொம்ப நேச்சுரலா இருக்கும். ஸோ இந்த ஃப்ரேஸ நம்ம யூஸ் பண்ணலாம். நோ மேட்டர் வாட் என்ன ஆனாலும் சரி, என்ன நடந்தாலும் பரவால்ல. இந்த மாரியெல்லாம் சொல்றதுக்கு. இந்த நோ மேட்டர் வாட் யூஸ் பண்ணி நம்ம சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்றப்போ 2 விதமான ஸ்ட்ரக்சர்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஒண்ணு வெறுமனே நோ மேட்டர் வாட் ஸ்டேட்மெண்ட். இன்னொன்னு நோ மேட்டர் வாட் பக்கத்துல சப்ஜெக்ட், வெர்ப் அதுக்கப்புறம் ஸ்டேட்மெண்ட். ஸோ 2ல ஏதாவது ஒரு ஸ்ட்ரக்சர் நம்ம சென்டென்ஸ்க்கு ஏத்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்படியே எக்ஸாம்பிள்ஸ் பார்க்குறப்போ நம்ம எந்த இடத்துல எதை யூஸ் பண்ணணும் அப்படின்றத அப்படியே ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். ஸோ இத சென்டென்ஸ்ல யூஸ் பண்றது ரொம்ப சிம்பிள். நம்ம நெறைய இடங்கள்ல சொல்லியிருக்கோம். இந்த மாதிரி ரெடிமேட் ஸ்ட்ரக்சர்ஸ நம்ம யூஸ் பண்றப்போ, நம்மளால ஈஸியா லாங் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ண முடியும். ஏன்னா, நம்ம சொல்லியிருக்க மாதிரி, நோ மேட்டர் வாட் பக்கத்துல சும்மா ஒரு சப்ஜெக்ட், ஒரு வெர்ப போடப் போறோம். அப்புறமா இன்னொரு சின்ன ஸ்டேட்மெண்ட்ட ரெடி பண்ண போறோம். எல்லாத்தையும் கம்பைன் பண்றப்போ, யூ வில் கெட் அ லாங் சென்டென்ஸ். ஸோ இதுதான் வந்து இந்த மாதிரி ஃப்ரேசஸ் வந்து நீங்க சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்றதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாமே! நம்ம சொன்ன மாரி, இப்போ ஒருத்தவங்களுடைய டயட் நான் வழக்கமா எப்படி சாப்பிடுவேன்? என்னுடைய ப்ரொசீஜர் என்ன? நான் என்ன மாதிரி ஒரு விஷயத்த நான் ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ என்ன ஆனாலும் சரி, நான் என்னோட பிரேக்ஃபாஸ்ட்ட ஸ்கிப் பண்ணவே மாட்டேன். காலை சாப்பாடு சாப்பிடாம இருக்கவே மாட்டேன். இப்படி நம்ம சொல்லலாம். இப்ப இதே விஷயத்த எக்காரணத்தை கொண்டும் நான் காலை சாப்பாடு சாப்பிடாம இருக்க மாட்டேன். அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ 2ம் ஒண்ணு தான் இல்லையா? ஸோ என்ன ஆனாலும் சரி, என்ன ஆனாலும் பரவால்ல, எக்காரணத்தை கொண்டும் இந்த பார்ட்டுக்கு பதிலா தான் நம்ம நோ மேட்டர் வாட் அப்படின்னு போடப் போறோம். ஸோ மீதி இருக்கிற சின்ன சென்டென்ஸ ஃப்ரேம் பண்ணி சேர்த்தா போதும். உங்களுக்கான சென்டென்ஸ் கிடைச்சிரும். ஸோ என்ன ஆனாலும் சரி, எக்காரணத்தை கொண்டும் அதுக்கு பதிலா நோ மேட்டர் வாட். நான் காலை சாப்பாடு சாப்பிடாம இருக்க மாட்டேன். நான் பொதுவா காலை சாப்பாடு சாப்பிடாம இருப்பதில்லை அப்படின்னா, ஐ டோன்ட் அப்படி வச்சு சொல்லுவோம். இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றப்போ நம்ம வந்து வில் நாட் அப்படி யூஸ் பண்ணலாம். இல்ல ஐ வில் நெவர் எப்பவும் இல்லை. ஐ வில் நெவர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ நான் ஸ்கிப் பண்ண மாட்டேன். அதுதான் நம்ம சொல்லப் போறது இல்லையா? ஸோ ஐ வில் நாட் ஸ்கிப் மை பிரேக்ஃபாஸ்ட் அப்படி சொன்னாலும் சரி, ஐ வில் நெவர் ஸ்கிப் மை பிரேக்ஃபாஸ்ட் அப்படி சொன்னாலும் சரி. ஸோ இந்த நோ மேட்டர் வாட்டையும் நீங்க பின்னாடி வேணா வச்சு சொல்லலாம், முன்னாடி வேணா வச்சு சொல்லலாம். ஐ வில் நெவர் ஸ்கிப் மை பிரேக்ஃபாஸ்ட் நோ மேட்டர் வாட். இல்லன்னா நோ மேட்டர் வாட் ஐ வில் நெவர் ஸ்கிப் மை பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஒருத்தருடைய வழக்கமா ஒருத்தர் செய்யக்கூடிய இப்ப நான் என்ன செய்வேன் அப்படின்னு நம்ம சொன்னோம். ஸோ வழக்கமா ஒருத்தர் செய்யக்கூடிய ஒரு விஷயத்த நம்ம சொல்றோம். அவருடைய ஹேபிட் எப்படின்னா, அவர் எப்பவுமே வார இறுதி நாட்கள்ல வேலை செய்ய மாட்டார். சாட்டர்டே, சண்டேனா கண்டிப்பா ரெஸ்ட் ஃப்ரீ. அன்னைக்கு அவர் வொர்க் பண்ண மாட்டார். இதுதான் நம்ம சொல்லப் போறோம். ஸோ என்ன ஆனாலும் சரி, அவர் வீக்கெண்ட்ல வொர்க் பண்ண மாட்டார். எந்த காரணத்தை கொண்டும் அவர் வீக்கெண்ட்ஸ்ல வொர்க் பண்ண மாட்டார். இதுதான் நம்ம சொல்லப் போற சென்டென்ஸ். ஸோ என்ன ஆனாலும் சரி, என்ன ஆனாலும் பரவால்ல, எக்காரணத்தை கொண்டும் இதுக்கெல்லாம் நோ மேட்டர் வாட். இன்னொன்னு, அவர் வேலை செய்ய மாட்டார்ன்னு தான் இங்கேயும் இருக்கு. மாட்டார், மாட்டேன் இதுக்கெல்லாம் நம்ம வில் நாட் வச்சு சொல்லப் போறோம் இல்லையா? ஸோ ஹி வில் நாட் வொர்க் வேலை செய்ய மாட்டார். ஹி வில் நாட் வொர்க் எப்போ? வீக்கெண்ட்ஸ்ல. ஆன் வீக்கெண்ட்ஸ். ஹி வில் நாட் வொர்க் ஆன் வீக்கெண்ட்ஸ். நோ மேட்டர் வாட். அப்படி சொல்லலாம். இல்ல நோ மேட்டர் வாட் ஹி வில் நாட் வொர்க் ஆன் வீக்கெண்ட்ஸ். 2 விதமாவும் நம்ம சொல்லலாம். இப்போ நம்ம இந்த வெறுமனே நோ மேட்டர் வாட் மட்டும் வச்சு சொன்னோம் இல்லையா? ஸோ நோ மேட்டர் வாட் பக்கத்துல இந்த சப்ஜெக்டிவ் வெர்ப் எல்லாம் இருக்க மாதிரி ஒரு சென்டென்ஸ் சொல்லலாம். உங்க வயசு என்னவா இருந்தாலும் சரி, இப்ப கூட நீங்க படிக்கலாம். இப்போதும் நீங்கள் படிக்கலாம். இப்படி நம்ம சொல்லப் போறோம். ஸோ என்னவா இருந்தாலும் சரி, இதுதான் நோ மேட்டர் வாட் வச்சு வர்ற பார்ட் இல்லையா?
இதுல உங்கள் வயது அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதை சப்ஜெக்டா வச்சுக்க போறோம். அப்புறம் இந்த இடத்துல என்னவானாலும் சரி அப்படின்றதுல என்னவா இருந்தாலும் சரி, இருக்கிறதுனா பி வெர்ப் இல்லையா? ஸோ இதை தான் வச்சு இந்த சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ண போறோம். ஸோ நோ மேட்டர் வாட், உங்க வயசு அதான் சப்ஜெக்ட். யுவர் ஏஜ் இருக்கிறதுனா பி வெர்ப்னு சொன்னோம். ஸோ இந்த இடத்துல யுவர் ஏஜ்ன்றது சிங்குலர், அதனால இஸ். நோ மேட்டர் வாட் யுவர் ஏஜ் இஸ், அவ்வளோதான் இந்த பார்ட். இன்னொரு பார்ட் பாருங்க, இப்போ கூட ஈவன் நவ், இப்போதும் அப்படின்னு சொல்றதுக்கு ஈவன் நவ் யூஸ் பண்ணுவோம். நீங்கள் படிக்கலாம், லாம்னு வந்தாலே கேன் இல்லையா? ஸோ யூ கேன் ஸ்டடி ஈவன் நவ், யூ கேன் ஸ்டடி ஈவன் நவ். நோ மேட்டர் வாட் யுவர் ஏஜ் இஸ், யூ கேன் ஸ்டடி ஈவன் நவ். அவ என்ன செஞ்சாலும் அவளுடைய பேரண்ட்ஸ் அவளுக்கு சப்போர்ட் பண்ணாங்க, ஆதரித்தனர். நம்ம நிறைய ப்ரெசன்ட் டென்ஸ்லயே சொல்லிட்டு இருக்கோமே, மற்ற டென்சஸ்லாம் யூஸ் பண்ணக்கூடாதா அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரும். நம்ம வந்து எந்த டென்ஸையும் யூஸ் பண்ணலாம். ஆனால் பெரும்பாலும் நம்ம பேசுகிறப்போ வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் தான் நிறைய வரும் அப்படின்றதுனால நம்ம எப்போவுமே ப்ரெசன்ட் டென்ஸ்ங்கிற மாதிரி நினச்சிக்கிறோம். பட் நம்ம வந்து எந்த டென்ஸ் வேணால் யூஸ் பண்ணலாம். இப்போ அவள் என்ன பண்ணாலும் அவளுடைய பேரண்ட்ஸ் அவளுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ பாஸ்டில் நடந்த விஷயத்த சொல்கிறோம். ஸோ பாஸ்ட் டென்ஸில் சொல்ல போகிறோம். ஸோ அவள் என்ன செய்தாலும், இதுதான் நோ மேட்டர் வாட் அப்படி வச்சு வரப்போகுது. அதில் சப்ஜெக்ட் ஷீ, செய்கிறது அப்படின்னா டூ இல்லையா? அப்புறம் இந்த டென்ஸு என்ன டென்ஸில் இருக்குது இந்த சென்டென்ஸ்? பாஸ்ட் டென்ஸில். அதனால நோ மேட்டர் வாட் ஷீ டிட், நோ மேட்டர் வாட் ஷீ டிட். அப்படியே இந்த பக்கம் பார்க்கலாம், அவளுடைய பெற்றோர் அவளை ஆதரித்தனர். அவளுடைய பெற்றோர், அதுதான் சப்ஜெக்ட் இல்லையா? ஹர் பேரண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணாங்க. யாருக்கு? அவளுக்கு. ஹர் பேரண்ட்ஸ் சப்போர்ட்டட் ஹர். நோ மேட்டர் வாட் ஷீ டிட், ஹர் பேரண்ட்ஸ் சப்போர்ட்டட் ஹர். அவ்வளோதான். எந்த காரணத்தை கொண்டும் இந்த மிஸ்டேக்கை நீ மறுபடியும் செய்யவே கூடாது. இந்த மிஸ்டேக்கை நீ மீண்டும் செய்யக்கூடாது. இதுதான் நம்ம அடுத்து சொல்ல போகிறோம். ஸோ எந்த காரணத்தை கொண்டும், என்ன வேணாலும் பரவாயில்ல, என்ன ஆனாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி, இந்த மாதிரி நீங்கள் எப்படி வேணால் நினச்சிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி சொல்கிறதுக்கு தான் நம்ம வந்து நோ மேட்டர் வாட்டை சேர்க்க போகிறோம். ஸோ இந்த இடத்துல வேறு எதுவும் இல்லை, சப்ஜெக்ட் வேர்பெல்லாம் இல்லை. எக்காரணத்தை கொண்டும் அப்படின்ட்டு இருந்தால் என்ன ஆனாலும் சரி அந்த மாதிரி தான். ஸோ நோ மேட்டர் வாட் மட்டும் தான் நம்ம போட போகிறோம். ஸோ நீ அந்த தவறை மீண்டும் செய்யக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்லணும். பொதுவாக அது மாதிரி அட்வைஸ் பண்ணுறதுக்கு கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம ஷுட் யூஸ் பண்ணுவோம். நெகட்டிவாக ஷுட் நாட் இல்லையா? ஸோ யூ ஷுட் நாட் மேக் தட் மிஸ்டேக் அகெயின், யூ ஷுட் நாட் மேக் தட் மிஸ்டேக் அகெயின், அந்த தவறை, தட் மிஸ்டேக் மீண்டும் அகெயின். ஸோ யூ ஷுட் நாட் மேக் தட் மிஸ்டேக் அகெயின். ஸோ இந்த இடத்துல செய்கிறதுனா யூ ஷுட் நாட் டூ அப்படி சொல்ல வேண்டாம். பொதுவாகவே மிஸ்டேக் அப்படின்னாலே மேக் மிஸ்டேக்ன்றது தான் கரெக்டான ஃப்ரேஸ். ஸோ அதை தான் நம்ம யூஸ் பண்ணணும். அதனால தான் யூ ஷுட் நாட் மேக் தட் மிஸ்டேக் அகெயின், நோ மேட்டர் வாட் அப்படின்னு நம்ம போட்டிருக்கோம். நோ மேட்டர் வாட் யூ ஷுட் நாட் மேக் தட் மிஸ்டேக் அகெயின். என்ன விலை கொடுத்தாலும் பரவாயில்ல, அதுக்கு என்ன செலவானாலும் பரவாயில்ல, நான் அந்த வீட்டை வாங்குவேன் அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். ஸோ இந்த மாதிரி என்ன அப்படின்னு வந்தாலே நீங்கள் வந்து நோ மேட்டர் வாட்டை யூஸ் பண்ணிடலாம். ஸோ எவ்வளவு, எப்படி, அதுக்கெல்லாம் நம்ம வந்து நோ மேட்டர் ஹவ் யூஸ் பண்ணோம். நீங்கள் பார்க்கலன்னா அந்த வீடியோவையும் பாருங்கள். ஸோ இந்த இடத்துல என்ன விலை கொடுத்தாலும் பரவாயில்ல, எதானாலும் சரி அப்படி சொல்ல போகிறோம். ஸோ நோ மேட்டர் வாட் இட் காஸ்ட். இந்த இடத்துல ஒரு டம்மி சப்ஜெக்ட். இந்த இடத்துல நம்ம வந்து வீட்டை பற்றி தான் நம்ம பேசுகிறோம். ஸோ அந்த வீட்டோட விலை என்னவா இருந்தாலும் அதுதான் இதுக்கு அர்த்தம். அதனால தான் நம்ம இட் யூஸ் பண்ணிட்டு பொதுவாக அதோடைய விலையை வந்து நம்ம காஸ்ட் வச்சு சொல்லுவோம் இல்லையா? ஸோ நோ மேட்டர் வாட் இட் காஸ்ட். நான் அந்த வீட்டை வாங்குவேன், ஃபியூச்சர் டென்ஸ் தான் இல்லையா? பொதுவாக இந்த மாதிரி ஃபியூச்சர் பற்றி பேசுகிறப்போவும் நோ மேட்டர் வாட் கூட நம்ம சிம்பிள் டென்சஸ், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். அதனால தான் நம்ம எப்போவுமே சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் போட்டுகிட்டே வந்துட்டுருக்கோம். ஸோ நான் அந்த வீட்டை வாங்குவேன், ஐ வில் பை தட் ஹவுஸ். நோ மேட்டர் வாட் இட் காஸ்ட், ஐல் பை தட் ஹவுஸ். ஐல் பை தட் ஹவுஸ் நோ மேட்டர் வாட் இட் காஸ்ட் எப்படியும் நம்ம சொல்லலாம். என்ன ஆனாலும் சரி என்கிட்ட பொய் சொல்லாத, எப்போ உண்மையே சொல்லு. இதே விஷயத்த நீங்க எக்காரணத்தை கொண்டு என்கிட்ட பொய் சொல்லாது, எப்போ உண்மையே சொல்லு, எப்படி வேணா நீங்க வச்சுக்கலாம். ஸோ என்ன சொல்ல போறோம்? என்னவானாலும் சரி, எக்காரணத்தை கொண்டும், எல்லாத்துக்குமே நோ மேட்டர் வாட் மட்டும்தான் இல்லையா? பட் அதோட சேர்ந்தாப்புல என்கிட்ட பொய் சொல்லாத அப்படின்னு ஒன்று இருக்கு. நம்ம வழக்கமாக அதை தனியாக ஃப்ரேம் பண்ணிட்டு இருந்தோம். இங்கே இன்னொரு பார்ட்டும் இருக்கிறதுனால அதை இங்கே போட்டுடலாம். பொய் சொல்லாத, டோன்ட் லை. என்கிட்ட பொய் சொல்லாத, டோன்ட் லை டு மீ.
Don't lie to me. உண்மையே சொல்லு. Tell the truth. எப்பவும் இருக்கு, ஒரு always சேர்த்துக்க வேண்டியதான். Tell the truth always. No matter what, don't lie to me. Always tell the truth. No matter what, don't lie to me. Always tell the truth. இப்போ அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ நம்மளுடைய ஃப்ரெண்ட் பத்தி சொல்லுவோம். நான் எந்த நேரம் ஃபோன் பண்ணாலும் அவ ஃபோனை எடுத்துவா. அவ ஃபோனை அட்டெண்ட் பண்ணுவா. அவ ஃபோனை அட்டெண்ட் பண்ணி பேசுவா. இந்த மாதிரி நம்ம சொல்ல போறோம். ஸோ நான் எந்த நேரம் ஃபோன் பண்ணாலும், எந்த நேரம் அப்படின்றத எப்படி சொல்லுவோம்? வாட் டைம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதனால நோ மேட்டர் வாட் டைம். நோ மேட்டர் வாட் டைம். இதுக்கப்புறம் தான் சப்ஜெக்ட் வேர்பு வரப்போகுது. நான் ஃபோன் பண்ணாலும் ஐ கால். நோ மேட்டர் வாட் டைம் ஐ கால். தட்ல வழக்கமாக நம்ம நோ மேட்டர் வாட் சப்ஜெக்ட் வேர்புன்னு சொல்லிட்டு இருந்தோம். சம்டைம்ஸ் இப்படியும் வரும். நோ மேட்டர் வாட் டைம் ஐ கால். அவள் ஃபோனை எடுப்பா. ஷி வில் பிக் அப் த ஃபோன். ஷில் பிக் அப் த ஃபோன். பொதுவாக நம்ம வந்து அட்டென்ட் பண்ணுறதுன்னு சொல்லுவோம். அதை விட அவங்கள பொறுத்த வரைக்கும் நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் பிக்கப்ன்ற வார்த்தையை தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நோ மேட்டர் வாட் டைம் ஐ கால், ஷி வில் பிக் அப் மை கால். இல்லைனா ஷி வில் பிக் அப் த ஃபோன். 2 தடவை கால்னு வந்துடும் இல்லையா? ஷி வில் அட்டன் மை கால் அப்படின்னா நோ மேட்டர் வாட் டைம் ஐ கால் ஷி வில் அட்டன் மை கால் அப்படின்றது நல்லா இல்லை இல்லையா? ஸோ அதனால தான் நோ மேட்டர் வாட் டைம் ஐ கால் ஷி வில் பிக் அப் த ஃபோன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நீ என்ன செஞ்சாலும் அதை முழு மனசோட செய் அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். நீ என்ன செய்தாலும், இதுல வர்றப்பவே பார்த்தீங்களா, என்ன ஆனாலும் சரி அப்படின்னு வரல, ஒரு சப்ஜெக்டோட வருது. இந்த மாதிரி இடங்கள்ல தான் நம்ம நோ மேட்டர் வாட் சப்ஜெக்ட் வேர்ப் அப்படி போட்டுட்டு இருக்கோம் அப்படின்றத நீங்க கவனிக்கலாம். ஸோ நீ என்ன செய்தாலும் அதை ஃபர்ஸ்ட் நம்ம பிரேம் பண்ணிடலாம். ஸோ நோ மேட்டர் வாட் சப்ஜெக்ட் வந்து நீ, வேர்ப் வந்து செய்யறது இல்லையா? ஸோ நோ மேட்டர் வாட் யூ டூ, சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், செய்யறதுன்னா டூ. அதனால நோ மேட்டர் வாட் யூ டூ, அவ்வளோதான். அதை முழு மனசோட செய். டூ இட் ஹோல் ஹார்ட்டட்லி. முழு மனசோட டூ இட் ஹோல் ஹார்ட்டட்லி. நோ மேட்டர் வாட் யூ டூ இட் ஹோல் ஹார்ட்டட்லி. அவ ஏதோ சொல்லிட்டு இருந்தா, ஆனா அவ என்ன சொன்னாலும் யாரும் அவளை நம்பல. எப்படி நம்ம சொல்ல போறோம்? இப்போ வேற டென்ஸ் கூட யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இது. ஸோ அவள் ஏதேதோ சொல்லிட்டு இருந்தா, அவள் சொல்லிட்டு இருந்ததை யாரும் நம்பல, இப்படி நம்ம சொல்ல போறோம். ஸோ அவள் ஏதேதோ சொல்லி கொண்டிருந்தால், அவள் என்ன சொன்னாலும், இது எல்லாத்தையுமே அப்படியே நம்ம நோ மேட்டர்ல வச்சு சொல்ல போறோம். ஸோ அவள் என்ன சொன்னாலும், அவள் சப்ஜெக்ட் இருக்கு, சொல்றதுன்னு ஒரு வேர்ப் இருக்கு, என்ன என்ன ஆனாலும் லும்னு ஒன்று வருது பாருங்க. ஸோ இதுதான் நம்ம வந்து நோ மேட்டர் வாட் அப்படி வச்சு சொல்ல போறோம். ஸோ நோ மேட்டர் வாட் சப்ஜெக்ட் வந்து ஷீ. அவ எதை சொல்லி கொண்டு இருந்தால், அதுதான் வந்து இந்த இடத்துல டென்ஸை டிசைட் பண்ணுது. ஸோ என்ன சொல்லி கொண்டு இருந்தால்னாக்கா பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் இல்லையா? ஸோ நோ மேட்டர் வாட் ஷி வாஸ் சேயிங். நோ மேட்டர் வாட் ஷி வாஸ் சேயிங். யாரும் இல்லை அப்படின்னா நோபடி இல்லையா? ஸோ இந்த இடத்துல யாரும் நம்பவில்லை பாஸ்ட் அப்படின்றதுனால நோபடி பிலீவ்டு ஹர். நம்ம நிறைய இடத்துல நம்ம வந்து மனிதர்களை நம்புறத வந்து ட்ரஸ்ட்னு சொன்னோம். அப்போ இந்த இடத்துல ஏன் நீங்கள் பிலீவ்னு சொல்கிறீங்க அப்படின்னா, நம்ம சொல்கிற கூற்றை, ஒரு ஒரு விஷயத்தை நம்ம சொல்கிறோம், அதை நம்புறதெல்லாம் நம்ம வந்து பிலீவ் வச்சு தான் சொல்லுவோம். ஸோ ஒரு பர்சனை நம்புறது மட்டும்தான் ட்ரஸ்ட். அவங்க சொல்கிற வார்த்தைகளை நம்புறது வந்து பிலீவ் வச்சு தான் நம்ம சொல்லுவோம். ஸோ நோபடி பிலீவ்டு ஹர். அவள் சொன்னதை யாரும் நம்பலை அப்படிங்கிறது தான் நம்ம வந்து நோபடி பிலீவ்டு ஹர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அவளை நம்பவில்லைன்னு சொல்லலை, அவள் சொன்னதை, அவள் என்ன சொன்னாலும் அதை யாரும் நம்பல, அதுதான் நம்ம வந்து நோபடி பிலீவ்டு ஹர் அப்படின்னு சொல்றோம். நோ மேட்டர் வாட் ஷி வாஸ் சேயிங், நோபடி பிலீவ்டு ஹர். கடைசியா இன்னொரு எக்ஸாம்பிள் கூட பார்த்துடலாம். என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நீ அமைதியா தான் இருக்கணும். நம்ம அட்வைஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ என்ன வேணா நடக்கும், என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நீ அமைதியா இரு, எப்படி நம்ம சொல்ல போறோம். ஸோ இது ரொம்ப காமன், இந்த ஸ்ட்ரக்சர் நடக்கிறதுன்னா ஹேப்பன் இல்லையா? ஸோ அதனால நோ மேட்டர் வாட் சிம்பிள் டென்ஸ்ன்னு சொன்னோம். இந்த நோ மேட்டர் வாட்டையே அப்படியே சப்ஜெக்டாக வச்சு இந்த வேர்போட எஸ் சேர்க்கிறோம். நோ மேட்டர் வாட் ஹேப்பன்ஸ். நீங்கள் டைம் போட்டீங்க, அப்பயே நோ மேட்டர் வாட் டைம்ஸ்ன்னு போடல அப்படின்னு கேட்காதீங்க. டைம்ன்றது வேர்ப் இல்லை. ஓகே, ஸோ இந்த இடத்துல ஹேப்பன்றது வேர்ப். ஸோ அது கூட நம்ம வந்து எஸ் சேர்க்கிறோம். ஸோ நோ மேட்டர் வாட் ஹேப்பன்ஸ், நீ வந்து அமைதியாக இருக்க வேண்டும். அட்வைஸ் மாதிரி சொல்றதா இருந்தால் யூ ஷுட் ஸ்டே காம் அப்படி சொல்லலாம். இல்லைனா யூ ஹாவ் டு ஸ்டே காம். பாரு, இது வந்து நெசசிட்டி, நீ கண்டிப்பாக அப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிற இடத்துல நம்ம வந்து யூ ஹாவ் டு யூஸ் பண்ணுறோம். நோ மேட்டர் வாட் ஹேப்பன்ஸ், யூ ஹாவ் டு ஸ்டே காம்.
எவ்வளோ ஈஸியா இருந்தது இல்லையா அந்த சென்டென்சஸ் எல்லாம்? அப்போ இத நீங்க ட்ரை பண்ணுங்க. நீ என்ன நெனச்சாலும் பரவால்ல. இதுதான் பெஸ்ட் டிசிஷன். இதுதான் நல்ல டிசிஷன். என்ன ஆனாலும் பரவால்ல. நான் இன்னைக்கு அவள மீட் பண்ணியே ஆகணும். எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பேச வேண்டியிருக்கு. எவ்ளோ வேலைகள் என்ன ஆனாலும் பரவால்ல. நான் இன்று அவளை சந்திக்க வேண்டும். எந்த காரணத்த கொண்டும் நான் உனக்கு பணம் குடுக்க மாட்டேன். என்ன ஆனாலும் சரி, எவ்ளோ கெஞ்சினாலும் சரி, எக்காரணத்தைக் கொண்டும் நான் உனக்கு பணம் தரமாட்டேன். இதெல்லாம் தான் நீங்க ஃப்ரேம் பண்ண போறீங்க. உங்களுடைய ஆன்ஸர்ஸ கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இந்த வீடியோல நாம "நோ மேட்டர் வாட்" அப்படின்ற ஃப்ரேஸ வச்சு எப்படி சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்றது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். தேங்க் யூ சோ மச்.